ரைட். வாய்ஸ் கிளியர் தானே? வாய்ஸும் ஷேர் பண்ணிக்கிற ஸ்கிரீனும் கிளியரான ஒருக்கா சொல்லுங்க குயிக்கா. கிளியர் சார். ரைட். அப்ப நாங்க வந்து லாஸ்டா பார்த்தோம் என்னன்னு சொன்னா, அழகு பொறுப்புகள்ல வந்து முதலீடு செய்வதால முதலீட்டாளர்கள் அடைந்து கொள்ற அனுகூலங்கள நாங்க பார்த்திருந்தோம் கடைசி கேள்வியில. அப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால், சரி பார்ட் 2 கேள்வியின் ஊடாக தான் போப்போது கிளாஸ் உங்களோட. சரி. ரைட். சரி. முதலாவது கேள்வி அந்த கிளாஸ்ல என்னன்னு சொன்னா, ஊழியர் சேமலாப நிதியத்திற்கும் சரி, ஊழியர் சேமலாப நிதியத்திற்கும் அதே மாதிரி ஊழியர் நம்பிக்கை நிதியம். சரி, ஊழியர் நம்பிக்கை நிதியம். சரி, இது 2க்கும் இடையிலாக காணப்படுற வேறுபாடுகள். இது வந்து எத்தனாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னா 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. உங்கள்ட்ட கேட்டிப்பான் கேள்வி உண்டு. என்னன்னு சொன்னால் ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம். விளங்கினா, ஊழியர் சேமலாப நிதியத்திற்கும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கும் இடையிலாக காணப்படுகின்ற வேறுபாடுகளை எழுதுக அப்படின்னு சொல்லி போட்டு 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல உங்கள்ட்ட கேட்கப்பட்டது. சரி, அப்ப ஊழியர் சேமலாப நிதியம் அப்படின்றது வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். தொழில் தருணர், தொழில் பெறுநர் பங்களிப்பு காணப்படும். விலை நான் சொல்றது தொழில் தருணரும் தொழில் பெறுநர்ட பங்களிப்பும் வந்து காணப்பட போகுது. எதுல? ஊழியர் சேமலாப நிதியத்துல. ஆனா ஊழியர் நம்பிக்கை நிதியத்துல எப்படியாக காணப்படும்? ஊழியர் நம்பிக்கை நிதியத்துல ஊழியர் சேமலாப நிதியத்துல வந்து தொழில் தருணர், தொழில் பெறுநர்ட பங்களிப்பு காணப்படும். விலை என்ன சொல்றது? ஆனால் ஊழியர் நம்பிக்கை நிதியத்துல எவ்வாறான யார்ட பங்களிப்பு காணப்படும்? தொழில் கொள்வோர் பங்களிப்பு மட்டும். ரைட். வெரி குட். தொழில் தருணர்ட பங்களிப்பு. விலை என்ன சொல்றது? தொழில் தருணர்ட பங்களிப்பு மட்டும் தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியர் நம்பிக்கை நிதியத்துல காணப்பட போகுது. இது ஒரு வேறுபாடு. மிக பிரதானமான ஒரு வேறுபாடு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெறுபவரும் சுய தொழில்ல ஈடுபடுபவரும் வந்து அங்கத்துவம் பெற முடியாது. விளங்கி நான் சொல்றது நல்லா விளங்கிக் கொள்ளணும். வெளிநாட்டுல வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு பெறுபவர் இருக்கிறாங்க தானே, வேலை வாய்ப்பு பெறுபவரும் அதே மாதிரி சுய தொழில்ல ஈடுபடுறாக்கள். சரி, சுய தொழில்ல ஈடுபடுறாக்களை வந்து என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா அங்கம் பெற முடியாது. அங்கத்துவம் என்ன செய்யலாது? பெற முடியாது. பெற முடியாது. ஆனா ஊழியர் நம்பிக்கை நிதியத்துல எப்படி? ஊழியர் நம்பிக்கை நிதியத்துல எப்படி காணப்படும்? அங்கத்துவம் பெற. வெரி குட். வேலை என்ன சொல்றது? வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு பெறுபவரும் சுய தொழில்ல ஈடுபவரும் வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா அங்கத்துவம் அங்கம் பெறலாம். சரியோ? பெறலாம். சரி, இது வந்து 2வது வேறுபாடு. அப்ப 1வது வேறுபாடு என்ன? தொழில் தருணர், தொழில் பெறுநர்ட பங்களிப்பு காணப்படும் ஊழியர் சேமலாப நிதியத்துல. ஆனா ஊழியர் நம்பிக்கை நிதியத்தில் எப்படி? தொழில் தருணர்ட பங்களிப்பு மட்டும் தான் காணப்படும். 2வது விடயம் வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புல ஈடுபடுற, அதாவது பெறுபவரும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பை வந்து பெறுபவரும் சுய தொழில்ல வந்து ஈடுபடுறாக்களும் என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா அங்கம் பெற முடியாது. எதுல? ஊழியர் சேமலாப நிதியத்துல. ஆனா ஊழியர் நம்பிக்கை நிதியத்துல வந்து அங்கம் பெற முடியும். சரியா? 3வது விடயம் என்னன்னு சொன்னால், ஓய்வு வயதை வந்து அடைந்த பின்னர், விளங்கி நான் சொல்றது? அதே அதே மாரி வந்து அரச நியமனம் காரணமாக இதனை வந்து மீள பெற்றுக் கொள்ளலாம். விளங்கி நான் சொல்றது? ஓய்வு வயதை அடைந்த பின்னர், அதே மாரி வந்து திருமணத்தின் மோதங்களுக்கு வந்து அதே மாரி இப்படியான அந்த ஓய்வு வயது அடைஞ்ச பின்னர் ஆகிக்கலாம். அல்லது வந்து என்னது பெண்கள்ட திருமணத்தின்ட மோதங்களுக்குள்ளே ஆயிக்கலாம். இப்படியான விடயங்கள் வந்து அரச நியமனம் காரணமாக என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, இதனை மீளப் பெற்றுக் கொள்ளலாம். ஆனா என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, பதவி விலகும்போது பணத்தை மீளப் பெற்றுக் கொள்ளலாம். எதுலன்னு சொன்னா, இந்த ஊழியர் நம்பிக்கை நிதியத்துல. அப்ப ஊழியர் சேமலாப நிதியத்துல வந்து எப்படி அந்த நிதியத்த வந்து மீள பெற்றுக் கொள்ளலும் அப்படின்னு சொன்னா, ஓய்வு வயது அடைஞ்ச பின்னர் ஆயிக்கலாம். அல்லது பெண்கள்ட எப்படி
திருமணத்தின் மோதங்கள் ஆகிக்கலாம். அதே அரச நியமனம் காரணமாக ஆகிக்கலாம். இப்ப இப்படியான காரணங்களால என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா மீளப் பெற்றுக்கொள்ள முடியும். என்னத்த? ஊழியர் சேமலாப நிதியத்தை. ஆனா ஊழியர் நம்பிக்கை நிதியத்தை வந்து எவ்வாறான டைம்ல மீளப் பெற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க பாப்போம். ஊழியர் நம்பிக்கை நிதியத்தை எவ்வாறான நேரங்கள்ல மீளப் பெற்றுக்கொள்ள முடியும்? பதவி விலகும் போது. எப்படியான டைம்ல? பதவி விலகுற டைம்ல தான் என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, அந்த ஊழியர் நம்பிக்கை நிதியத்த வந்து மீளப் பெற்றுக்கொள்ள முடியும். அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப பதவி விலகுற டைம்ல வந்து பணத்த வந்து மீளப் பெற்றுக்கொள்ளலாம். எதுல? ஊழியர் நம்பிக்கை நிதியத்துல. அப்ப ஊழியர் சேமலாப நிதியத்துல சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லி தான் அந்த விஷயம். ஊழியர் சேமலாப நிதியத்துல அந்த நிதியத்த எவ்வாறான நேரங்கள்ல, எவ்வாறான சூழ்நிலைகள்ல மீளப் பெற்றுக்கொள்ள முடியும்? ஓய்வு ஓய்வு வயது அடைஞ்ச பின்னர். வேற? அரச நியமனம் காரணமாக பெண்கள்ட்ட திருமணத்தின் மோதங்களுக்குள்ள வந்து அப்ப இப்படியான காரணங்களால என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால், ஓ அந்த ஊழியர் சேமலாப நிதியத்த வந்து மீள பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்ப ஊழியர் நம்பிக்கை நிதியத்த பதவி விலகல். பதவி விலகுற டைம். சரி, அது ஒரு வேறுபாடு. அதே மாரி இது வந்து எதால நியமிக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்கள்ட்ட வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஊழியர் சேமலாப நிதியம் ஆயிக்கலாம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆயிக்கலாம். இப்ப ஊழியர் சேமலாப நிதியம் வந்து எதால, எந்த நிறுவனத்தால நிர்வகிக்கப்படும்? மத்திய இலங்கை வங்கி. விலை என்ன சொல்றது? மத்திய வங்கியால தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, இலங்கை மத்திய வங்கியால தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால், நிர்வகிக்கப்படும் இந்த ஊழியர் சேமலாப நிதியம் அப்படின்றது. ஆனா ஊழியர் நம்பிக்கை நிதியம் அப்படின்றது என்று சொன்னா, தொழில் திணைக்களத்தினால என்ன திணைக்களம்? தொழில் திணைக்களத்தால என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நிர்வகிக்கப்படும். அப்ப 2 பேர் அந்த நிர்வாகம் அப்படின்ற கொள்ள வந்து அதாவது என்னது? இலங்கை மத்திய வங்கி ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு, ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு தொழில் திணைக்களம். சரி. அப்ப தொழில் திணைக்களத்தால ஊழியர் நம்பிக்கை நிதியம் நிர்வகிக்கப்படும். ஊழியர் சேமலாப நிதியம் வந்து இலங்கை மத்திய வங்கியால நிர்வகிக்கப்படும். சரி. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்த வேறுபாடு தான் என்னன்னு சொன்னா, இது 2க்கும் இடையிலான வேறுபாடு. வட்டி தவிர மேலதிக நலன்கள வந்து என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா, வட்டி தான் இதிட மேலதிக நலன். அந்த வட்டி தவிர்ந்த மேலதிக நலன வந்து வட்டி தவிர்ந்த மேலதிக நலன்கள வந்து என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா, பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள முடியாது. சரியா? வட்டி தவிர்ந்தது. சரி. அதே மாரி வந்து மேலதிக நலன்கள எவ்வாறான அதாவது எந்த விடயத்துக்கு பெற்றுக்கொள்ள இயலும் அப்படின்னு சொன்னால், ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு. அப்ப ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு வந்து மேலதிக நலன்களை பெறலாம். ஆனா ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு வந்து என்ன செய்யலாது? வட்டி தவிர்ந்த மேலதிக நலன்கள பெற முடியாது. ஆனா ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு மேலதிக நலன்கள வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? இது ஒரு வேறுபாடு. அதே மாரி அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், சரி 1858ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க 15ஆம் இலக்க சேமலாப நிதிய சட்டத்தின் கீழ வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, உருவாக்கப்பட்டிருக்குது. என்னது? ஊழியர் சேமலாப நிதியம். அப்ப ஊழியர் சேமலாப நிதியம் வந்து எந்த சட்டத்தின் கீழ உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, 1858ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க சேமலாப நிதிய சட்டத்தின் கீழ உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாரி ஊழியர் நம்பிக்கை நிதியம் வந்து எந்த சட்டத்தின் கீழ உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, யாருக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். 1980ஆம் ஆண்டு வெரி குட். 46ஆம் இலக்க வெரி குட். அதான் நான் சொல்றது 1980ஆம் ஆண்டு 46ஆம் இலக்க சேமலாப நிதிய சட்டத்தின் கீழ தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியர் நம்பிக்கை நிதியம் வந்து உருவாக்கப்பட்டது.
சரியோ? அப்ப ஊழியர் சேமலாப நிதியத்திற்கும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கும் இடையிலான வேறுபாட நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, முதல்ல இருந்து சொல்றேன் கேளுங்க. தொழில் தருணர், தொழில் பெறுநர்ட பங்களிப்பு காணப்படும். ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு. ஆனா, ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு தொழில் தருணர்ட பங்களிப்பு மட்டும் தான் காணப்படும். அதே மாரி ஊழியர் சேமலாப நிதியத்தின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெறுபவரும், சுயதொழில்ல ஈடுபவரும் வந்து அங்கத்துவம் பெற முடியாது. ஆனா, ஊழியர் நம்பிக்கை நிதியத்தில வந்து அப்படியான ஆட்கள் என்ன செய்யலும், அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள்ல ஈடுபடுற ஆட்களும், சுயதொழில்ல ஈடுபடுற ஆட்களும் வந்து அங்கத்துவம் பெற முடியும். எதுல? ஊழியர் நம்பிக்கை நிதியத்தில. அதே மாரி ஊழியர் சேமலாப நிதியத்தில வந்து ஓய்வு வயதை அடைஞ்ச பின்னர் அல்லது பெண்கள்ட்ட திருமணத்தின மோதல்கள் ஆகிக்கலாம். அதே மாரி அரச நியமனம் ஆகிக்கலாம். இப்படியான காரணங்களால வந்து அந்த ஊழியர் சேமலாப நிதியத்த வந்து மீள பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஊழியர் நம்பிக்கை நிதியத்த வந்து பதவி விலகுற டைம்ல தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மீள பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாரி வந்து இலங்கை மத்திய வங்கியால நிர்வகிக்கப்படும் ஊழியர் சேமலாப நிதியம். ஆனா ஊழியர் நம்பிக்கை நிதியம் வந்து தொழில் திணைக்களத்தினால நிர்வகிக்கப்படும். அதே மாரி ஊழியர் சேமலாப நிதியம் வந்து வட்டி தவிர மேலதிக நலன்களை பெற முடியாது. ஆனா ஊழியர் நம்பிக்கை நிதியம் அப்படின்றது மேலதிக நலன்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாரி ஊழியர் சேமலாப நிதியம் 1858ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க சேமலாப நிதிய சட்டத்தின் கீழ வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதே மாரி ஊழியர் நம்பிக்கை நிதியம் அப்படின்றது வந்து 1980ஆம் ஆண்டு 46ஆம் இலக்க சேமலாப நிதிய சட்டத்தின் கீழ உருவாக்கப்பட்டிருக்கு. சரியோ? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, இது வந்து 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. உங்களுக்கு 2024ஆம் ஆண்டுல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சோ, நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அடுத்ததாக சரி. அடுத்த கேள்வி. இன்றையான கிளாஸ்ல 2வது கேள்வியா நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால், கடன் தரப்படுத்தல். என்ன செய்ய போறோம்? என்னத்த பார்க்க போறோம்? கடன் தரப்படுத்தல் என்பதனை வரையறுத்து, தற்போது இலங்கையில செயற்பட்டு வரும் கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள் 2னை குறிப்பிடுக. என்ன கேள்வி? கடன் தரப்படுத்தல் என்பதனை வந்து வரையறுக்கட்டும். அப்படி கடன் தரப்படுத்தல்னா என்னன்னு சொல்லிட்டு, அந்த கடன் தரப்படுத்தலுக்கான உதாரணங்கள், இலங்கையில செயற்பட்டு வரும் கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள் 2 வந்து குறிப்பிடணும். அதெல்லாம் என்ன சொல்றது? இது வந்து உங்களோட 2வது கடன் தரப்படுத்தல். கடன் தரப்படுத்தல். ரைட். இத யாருக்கு சரி சொல்ல இயலுமா? கடன் தரப்படுத்தல்னா என்னன்றத யாருக்கு சரி சொல்ல இயலுமா? சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கிறது? குயிக். கடன் தரப்படுத்தல்னா என்னன்னு சொல்ல இயலுமா? ரைட். சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. கடன் தரப்படுத்தல் அப்படின்னு சொன்னா, கடன் உண்டு. விளங்கி நான் சொல்றது. ஒரு கடன் ஆயிக்கலாம். சரி. ஒரு கடன் ஆயிக்கலாம். அல்லது நிதி கருவிகள் ஆயிக்கலாம். சரி. அப்ப வழங்குபவர்ட நிதி பலம் தொடர்பாக மதிப்பீடொன்ற முன்வைக்கப்படுற செயற்பாடு தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, கடன் தரப்படுத்தல். இதுல என்ன சொல்றது? கடன வந்து திருப்பி செலுத்துற ஆற்றல வந்து மதிப்பிடுறது. இதெல்லாம் என்ன சொல்றது? கடன் தொகைய கொடுக்கும் பொழுதோ, கடன மீளப் பெறும் நிகழ்தகவு தொடர்பாக கடன் கொடுத்தோருக்கு அல்லது முதலீட்டாளர்களுக்கு வந்து இதன் மூலம் அறிந்து கொள்வதற்கான இயலுமையத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, கடன் தரப்படுத்தல். உங்களுக்கு விளங்கி நான் சொல்றது. ஒரு கடன் ஒன்று வந்து அல்லது நிதி கருவிகள் அல்லது வழங்குபவர் நிதி பலம் தொடர்பாக விளங்கினா, அப்ப நிதி பலம் தொடர்பாக மதிப்பீடொன்ற முன்வைக்கப்படும் செயற்பாடத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, கடன் தரப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எப்படி வந்து மீள செலுத்துறதுக்கான ஆற்றலை எப்படி கொண்டிருக்கிறாங்க. அப்ப கடன வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடன வந்து திருப்பி செலுத்துறதுக்கான இயலுமைய வந்து அவங்க கொண்டிருக்கிறாங்களா? விளங்கி நான் சொல்றது. அவங்களுக்கு கடன் வழங்க இயலுமா? எவ்வளவு கடன்கள வழங்க இயலும்? விளங்கி நான் சொல்றது. இப்ப இப்படியான அதாவது ஒரு கடன் தொகையொன்ற கொடுக்கும் போது
ஒரு கடன் தொகையை கொடுக்குற டைம்ல கடனை மீளப்பெற்ற நிகழ்தகவு தொடர்பாக அவங்க எப்படியான டைம்ல மீள பெற்றுக்கொள்ளும், அவங்களோட வருமானம் எப்படி இருக்குது, அவங்களோட நிதி பலம் எப்படி இருக்குது, விளங்கி நான் சொல்றது. அப்ப அந்த அந்த கடனை கொடுத்து வந்து திருப்பி வாங்கிக் கொள்ளக்கூடிய இயலுமை இந்த காலப்பகுதிக்குள்ள இயலுமா? விளங்கி நான் சொல்றது. இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்றத தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த அதாவது என்னது கடன் தரப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி நான் சொல்றது. கடன் தரப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப கடன் தரப்படுத்தல் அப்படின்னு சொன்னா என்னன்றது தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இதுக்காக இலங்கையில தற்போது செயற்பட்டு வர்ற கடன் தரப்படுத்தல் நிறுவனம் 2 என்னன்னு சொன்னா, ரைட். ரைட். மூடிஸ், ஃபிட்ச் ரேட்டிங். சரியா? மூடிஸ் அதே மாரி ஃபிட்ச் ரேட்டிங். ஃபிட்ச் ரேட்டிங். அப்ப ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் லங்கா எல்டிடி. அதே மாரி ராம் ரேட்டிங் ரேட்டிங் அ லங்கா எல்டிடி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் என்ன சொல்றது? ஃபிட்ச் ரேட்டிங், ராம் ரேட்டிங், அதே மாரி வந்து மூடிஸ் இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், அதாவது இலங்கையில செயற்பட்டு வர்ற கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள். அப்ப இலங்கையில செயற்பட்டு வர்ற கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள் என்னன்னு கேட்டா, ஃபிட்ச் ரேட்டிங் லங்கா எல்டிடி, ராம் ரேட்டிங் லங்கா எல்டிடி, அதே மாரி மூடிஸ் ரேட்டிங் லங்கா எல்டிடி அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க ஆன்சர் வந்து குடுக்க இயலும். சரியோ? ரைட். அதே மாரி அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், சரி 3வது முயற்சியாண்மை மூலதன கம்பெனி. எப்படி? முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால முயற்சியாளர்களுக்கு கிடைக்கிற ம் பயன்கள் 4. பயன்கள் 4. சரியோ? ரைட். சொல்லுங்க பாப்போம். முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால் முயற்சியாளர்களுக்கு கிடைக்கிற பயன்கள் 4 தருக. சொல்லுங்க பாப்போம் ஆன்ஸர. என்னென்ன பயன்கள்? முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால கிடைக்கிற பயன்கள் என்னென்ன? குயிக். ரைட். எழுதிக்கோங்க. புதிதாக வணிகங்கள வந்து ஆரம்பிக்க இயலும். என்ன செய்யலும்? புதிதாக வணிகங்கள ஆரம்பிக்க முடியும். சரி, அந்த முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால இப்ப உதாரணமா, முயற்சியாண்மை மூலதன கம்பெனிகள் வந்து புதிய முயற்சியாளர்களோட வணிக நடவடிக்கைகளுக்காக மூலதன தேவைப்பாட்டினை வந்து நிறைவு செய்யும் நோக்கத்துல செயற்படுகின்ற நிறுவன வகை ஒன்று. சரியா? அதத்தான் நாங்க அந்த முயற்சியாண்மை மூலதன கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்படியான இந்த அதாவது என்னது? முயற்சியாண்மை மூலதன கம்பெனிகள் வந்து புதிய முயற்சியாளர்களோட வணிக நடவடிக்கைகளுக்கான மூலதன தேவைப்பாட்டின அவங்களுக்கு கடன் வழங்குறதா இருக்கலாம். விளங்கி நான் சொல்றது. அதே மாரி வந்து அவங்களோட அ உட்கட்டமைப்பு வசதிகள வந்து செஞ்சு குடுக்குறதா இருக்கலாம். விளங்கி நான் சொல்றது. அப்ப நிறுவனங்களுக்கு வந்து தேவையான நிதிகள வந்து பெற்றுக் கொள்றதா இருக்கலாம். இப்படியான மூலதன தேவைப்பாட்டின வந்து நிறைவு செய்ற நோக்கத்துல செயற்படுகின்ற நிறுவன வகை தான் என்னன்னு சொன்னா, அந்த முயற்சியாண்மை மூலதன கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இப்படியான அந்த முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால முயற்சியாளர்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது? விளங்கி நான் சொல்றது. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். 1வது விடயம் தான் என்னன்னு சொன்னா, புதிதாக வணிகங்கள வந்து என்ன செய்ய இயலும்னு சொன்னா, ஆரம்பிக்க இயலும். சரியா? 2வது வந்து என்னன்னு சொன்னா, தற்போது இருக்கிற வணிகத்த வந்து தற்போது இருக்கிற வணிகத்த வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால், விரிவுபடுத்த இயலும். விளங்கி நான் சொல்றது. 2வது விடயம் என்ன? தற்போது இருக்கிற வணிகத்த வந்து என்ன செய்ய இயலும்? விரிவுபடுத்த இயலும். அதே மாரி 3வது விடயம் என்னன்னா, வணிகத்த வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால், கையகப்படுத்த இயலும். வணிகத்தை என்ன செய்யலும்? கையகப்படுத்த இயலும். இதுவும் வந்து என்ன? முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால முயற்சியாளருக்கு கிடைக்கிற பயன். 4வது விடயம் என்னென்றால், கொள்வனவு செய்தல் போன்ற கருமங்களின் போது நிதியம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வழங்கப்படும். விளங்கி நான் சொல்றது. கொள்வனவு செய்ற டைம்ல வந்து அவங்களுக்கு தேவையான நிதியங்கள்ல வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, வழங்கும் என்னன்னு சொன்னா, அந்த முயற்சியாண்மை மூலதன கம்பெனி. 4வது விடயம். 5வது விடயம் என்னன்னு சொன்னா, பங்குகளுக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கிறது.
பங்குகளுக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கிறது. இதுவும் வந்து என்னன்னு சொன்னா, அந்த முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால முயற்சியாளர்களுக்கு கிடைக்கிற ஒரு பயன். அப்ப முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால முயற்சியாளருக்கு கிடைக்கிற பயன் என்ன? புதியதா வணிகங்கள ஆரம்பிக்க இயலும். அதே மாரி தற்போது இருக்கிற வணிகத்த வந்து விரிவுபடுத்த இயலும். வணிகத்த வந்து கையகப்படுத்த இயலும். கொள்வனவு செய்தல் போன்ற கருமங்களின் போது நிதியங்கள் வழங்கப்படுறது. பங்குகளுக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கிறது. இதெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால முயற்சியாளர்களுக்கு கிடைக்கிற பயன்கள். சரியா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் மெயினான விஷயங்கள தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தாரேன். சரியோ? போன கிளாஸ்லயும் வந்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்திக்கிறேன். ரைட். ரைட். அப்ப இந்த கேள்வி வந்து விளங்கிச்சா உங்களுக்கு? முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால முயற்சியாளருக்கு கிடைக்கிற பயன். இது கிளியரா? அம்னா, எழில், குவைஸ், சஹாம், சரோஸ்காந்த், உமர், அஃப்லல். குயிக்கா ஆன்சர் பண்ணணும். அப்பதான் அடுத்த கேள்விக்கு போக இயலும். போம் போம். சரி, ஆன்சரை கொஞ்சம் மறக்கல. ரைட். தெளிவா விளங்கிக்கோங்க. முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால முயற்சியாளர்களுக்கு கிடைக்கிற பயன்கள் நான்கு என்னன்னு சொன்னா, புதிதாக வணிகங்கள வந்து ஆரம்பிக்க இயலும். தற்போது இருக்கிற வணிகத்த விரிவுபடுத்துறது, வணிகத்த கையகப்படுத்துறது, கொள்வனவு செய்தல் போன்ற கருமங்களின் போது நிதியம் வழங்கப்படுறது. அதே மாரி பங்குகளுக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கிறது. இதெல்லாம் தான் என்னன்னு சொன்னா, முயற்சியாண்மை மூலதன கம்பெனியால முயற்சியாளர்களுக்கு கிடைக்கிற பயன்கள். சரியோ? அதே மாரி 4வது கேள்வி என்னன்னு சொன்னால், நிதிக்கருவிகள விற்பனை செய்யும் இடைநடுவர்களாக செயற்படும் சந்தை இடைத்தரகர்கள் 2னை குறிப்பிடுக. எனது சந்தை இடைத்தரகர்கள் 2. சொல்லுங்க பாப்போம். சந்தை இடைத்தரகர்கள் 2. காரணிப்படுத்தும் வழங்குனர், முதலீட்டு முகமையாளர், ஒப்புறுதியாளர். வெரி குட். என்ன சொல்றது? ஒப்புறுதியாளர்கள், அதே மாரி வந்து என்னது? முதலீட்டு முகாமையாளர்கள், அதே மாரி காரணிப்படுத்தும் வழங்குனர். காரணிப்படுத்தும் வழங்குனர். சரியோ? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப ஒப்புறுதியாளர்கள், முதலீட்டு முகாமையாளர்கள், அதே மாரி 3வது விடயம் காரணிப்படுத்தும் வழங்குனர்கள். சரி? ரைட். அப்ப இது 3யும் வந்து என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சந்தை இடைத்தரகர்கள். சந்தை இடைத்தரகர்கள். ரைட். 5வது கொஸ்டின் என்னன்னு சொன்னால், 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் என்னென்றால், இலங்கை மத்திய வங்கியின் முகவர் நடவடிக்கைகள் 4னை தருக. இலங்கை மத்திய வங்கியின் முகவர் நடவடிக்கை. முகவர் நடவடிக்கை 4. சொல்லுங்க பாப்போம். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்டது. இலங்கை மத்திய வங்கியின் முகவர் நடவடிக்கைகள். குயிக். ஊழியர் நம்பிக்கை ஜெயமலா பண்ணி நீ முகாமை செய்தோம். ரைட். வேற? அரச கடன் முகாமைத்துவம், வெளிநாட்டு நாணய கட்டுப்பாடு.
ரைட். வேற? ஆஹ் தலைமையுடன் ஒன்றாக தொழிற்படல். ரைட் 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 ரைட். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது வந்து என்னண்டா அரச கடன் முகாமைத்துவம். அரச கடன் முகாமைத்துவம். இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா வெளிநாட்டு நாணய கட்டுப்பாடு.
வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியரா? ஓ சார், கிளியர் சார். ரைட். சரியா? இலங்கை மத்திய வங்கின முகவர் நடவடிக்கைகள் 4. இது வந்து உங்கள்ட்ட எம்சிக்யூல கேட்டீங்கதானா இந்த கேள்வி? ஓ சார். ரைட். சரியா? ஐ திங்க் வந்து நானும் இந்த பேப்பர்ல நான் ரிவிஷன் செய்யற டைம்ல எம்சிக்யூ பேப்பர்ல நான் போட்டிருப்பேன். சரியா? ரைட். இலங்கை மத்திய வங்கியின் முகவர் நடவடிக்கைகள் 4. அரசின் கடன் முகாமைத்துவம், வெளிநாட்டு நாணய கட்டுப்பாடு, சிறிய அளவிலான நிதியீட்டல் வேலை திட்டங்களுக்கு வந்து கிராமிய கடன் முன்மொழிவு முறைகள் தொடர்பாக தலைமை நிறுவனம் ஒன்றாக வந்து தொழிற்படுறது, ஊழியர் சேமலாப நிதியினை வந்து முகாமை செய்யறது. சரியா? இதனாலையும் வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்ன விஷயம்டா, 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பார்ட் 2ல வந்த கொஸ்டின் இருக்குதானே, பார்ட் 2ல வந்த கொஸ்டினை எல்லாரும் கட்டாயமா செக் பண்ணுங்க. அதெல்லாம் என்ன சொல்றது, என்ன கேள்வி வந்திக்குது, என்ன மாதிரி அப்படின்னு. ஏன்னா 2020ஆம் ஆண்டு தான் டார்கெட் பண்றான். 2020ஆம் ஆண்டு பேப்பரை தான் டார்கெட் பண்ணி தான் அடுத்தடுத்த கொஸ்டின் எல்லாம் கேட்கிறான். அதோட சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்க பாருங்க. சரியோ? ரைட். அதே மாதிரி சரி, அடுத்த கொஸ்டின் என்று சொன்னால், மத்திய வங்கியானது வங்கிகள்ட வங்கியாகும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கூற்றொன்று தாரான். என்னன்னு சொல்றான்? மத்திய வங்கியானது வங்கிகள்ட வங்கியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்றொன்று தாரான். தந்துட்டு இக்கூற்றினை சரி இக்கூற்றினை விளக்குக. சரி, விளக்குக. ரைட். அப்ப மத்திய வங்கி வங்கிகள்ட வங்கியாகும், இக்கூற்றினை விளக்குக. முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, அந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். இதுல நீங்க இதை விளக்குறதுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அதுல முதலாவது பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னா, இறுதி கடன் வழங்குபவராக தொழிற்படுறது. அப்ப இறுதி கடன் வழங்குபவராக தொழிற்படுறது யாரு? யாரு சொல்லுங்க பாப்போம். இறுதி கடன் வழங்குபவராக தொழிற்பட்டவர் யாரு? மத்திய வங்கி. மத்திய வங்கி. அதே மாதிரி தீர்வக வசதிகளை வந்து வழங்குறது. என்ன சொல்றது? தீர்வக வசதிகளை வந்து வழங்குறது. சரி, மூன்றாவது விடயம் என்ன? வணிக வங்கிகள ஒதுக்குகளை வந்து பேணுறது. வணிக வங்கிகள ஒதுக்கு அளிக்கிறது தானே, அப்ப சட்டப்படியான ஒதுக்குகிறது தானே. அப்ப இந்த வணிக வங்கிகள ஒதுக்குகளை வந்து என்ன செய்யறது? பேணுறது. இதெல்லாம் வந்து செய்யறது என்னன்னு சொன்னா இந்த மத்திய வங்கி. அப்ப இப்படியான, அதாவது இறுதி கடன்களை வழங்குபவராக தொழிற்படுறதாய்க்கலாம், தீர்வக வசதிகளை வந்து வழங்குறதாய்க்கலாம், வணிக வங்கிகள ஒதுக்கு தேவைகளை வந்து பேணுறதாய்க்கலாம். இப்படியான தொழிற்பாடுகளை வணிக வங்கிகளுக்காக மத்திய வங்கி மேற்கொள்றதால மத்திய வங்கியை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மத்திய வங்கியை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? வங்கிகள வங்கி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? மத்திய வங்கி எப்படி சொல்லுவோம்? வங்கிகளின் வங்கி. சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். மத்திய வங்கியை ஏன் வங்கிகள்னு வங்கி அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா, இறுதி கடன் வழங்குபவராக தொழிற்படுறது, தீர்வக வசதிகளை வழங்குறது, வணிக வங்கிகளின் ஒதுக்கு தேவைகளை பேணுறது, இப்படியான தொழிற்பாடுகள் வணிக வங்கிகளுக்கு எந்த வங்கி வழங்குதுன்னு சொன்னா மத்திய வங்கி வழங்குது. இப்படி வழங்குறதால, இப்படி மேற்கொள்றதால மத்திய வங்கி வந்து வங்கிகள்ல வங்கி அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றோம். சரியா? இதையும் வந்து தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, சரி, அடுத்த கேள்வி உங்களுக்கு. இலங்கை மத்திய வங்கியானது வணிக வங்கிகள் வழங்கும் கடன்களை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தும் முறைகள் 4 குறிப்பிடுக.
இலங்கை மத்திய வங்கியானது வணிக வங்கிகள் கடன் வழங்கும் கடன்களை, விளங்கி நான் சொல்றது, வணிக வங்கிகள் வழங்கும் கடன்களை, சரி, வணிக வங்கிகள் வழங்கும் கடன்களை கட்டுப்படுத்துவதற்கு, சரி, கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற முறைகள் 4. சொல்லுங்க பாப்போம். 4 முறையும் என்ன? முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, தொகை ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவிகள். சரி, தொகை ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவிகள். இரண்டாவது, பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவிகள். பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவிகள். மூன்றாவது விடயம், தொகை கடன் கட்டுப்பாட்டு கருவி. தொகை கடன் கட்டுப்பாட்டு கருவி. அதே மாதிரி நான்காவது விடயம் என்னன்னு சொன்னா, பண்பு கடன் கட்டுப்பாட்டு கருவி. கட்டுப்பாட்டு கருவி. சரி, அப்ப 4 விடயம் இருக்குது. தொகை ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவிகள், பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவிகள், மூன்றாவது வந்து தொகை கடன் கட்டுப்பாட்டு கருவி, பண்பு கடன் கட்டுப்பாட்டு கருவி. இல்லைங்களா? இப்படியாக 4 விடயங்கள் காணப்படுது. எதுக்குன்னு சொன்னா, வணிக வங்கிகள் வழங்குற கடன்களை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற முறைகள். யாரு பயன்படுத்துறது? இலங்கை மத்திய வங்கி பயன்படுத்தப்பட்ட முறைகள். அப்போ ஒருக்கா சொல்லுங்க பாப்போம், என்னென்ன கருவிகள்? 4 கருவிகளையும் ஒருக்கா சொல்லுங்க. யாரு சரி? 4 கருவிகளையும் குயிக்கா சொல்லுங்க. ரைட். அப்ப நாங்க கிளாஸை வந்து இதோட முடிச்சு கொள்வோம். எல்லாரும் வந்து ஆன்சர் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு வாங்க. அப்பதான் அடுத்தடுத்த கிளாஸ் வந்து செய்யலாம். விளங்கி நான் சொல்றது, செய்யறதுக்கு ஈஸி ஆயிக்கும். எல்லாருமே ரெடியாகி ஆன்சர் பண்றதுக்கு ரெடியாகி ஒரு மோட்டிவேட்டோட வாங்க. தூங்கினா கிளாஸ் செய்ய இயலாது. சரி, அப்ப யாருமே பேசல அப்படின்னு சொன்னா எனக்கும் கிளாஸ் எடுத்து கஷ்டம். பெரிய டைம் ஒன்று எடுத்து செய்யறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால அதை விளங்கி கொண்டு அடுத்த கிளாஸ்ல சரியா வருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.